ரொம்பவே பயத்தோட இருந்த நிலா, ராகவ் திட்ட திட்ட இன்னும் பதட்டமாகிட்டே இருக்காங்க. "உங்கள நம்பி ப்ராஜெக்ட் குடுத்தது என் தப்பு தான். பட் நான் இந்த ப்ராஜெக்ட்ட விடவே போறதில்ல. நிலா நீங்களே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க கிளையண்ட் கிட்ட. இது உங்க தப்பு தான்" அப்படின்னு. அண்ட் அவங்க உங்கள வேலைய விட்டு நிறுத்த சொன்னா, "ஐ ஹேவ் நோ சாய்ஸ்" அப்படின்னு சொல்றாரு ராகவ். இத கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நிலா. உடனே அழ ஆரம்பிச்சுடுறாங்க. "எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்தோம். எத்தன நாளா கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு ரெஸ்ட்டே இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணோம். ஆனா கடைசில இப்படி ஆகிடுச்சேன்னு" அழுவுறாங்க. கரெக்ட்டா அந்த டைம் சோழன் என்ட்ரி குடுக்குறாரு. சோழன் சொன்ன மாதிரியே லேப்டாப்ப கண்டுபிடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. நிலாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "எப்படி சோழன் எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னால நம்பவே முடியல" அப்படின்னு அழுதுட்டே சொல்றாங்க நிலா. "ஏங்க உங்களுக்கு லேட் ஆகிடுச்சுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்க முடிச்சுட்டு வாங்க. நம்ம பேசுவோம். நான் கீழ வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போறாரு. ரொம்ப ஹேப்பியா நிலா மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க. ரொம்ப நல்லாவே எக்ஸ்ப்ளைனும் பண்றாங்க. கிளையன்ட்டுக்கும் ரொம்பவே புடிச்சு போயிருது. ப்ராஜெக்ட்டும் ஓகே ஆகிருச்சு. மீட்டிங் முடிஞ்சதுமே ராகவ் நிலா கிட்ட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ண வராரு. ஆனா மீட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்டே நிலா அங்கருந்து வேகமா கீழ ஓடி வராங்க. அவரும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராரு. சோழன் வெளியில நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு அழுதுட்டே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க நிலா. சோழனுக்கு சந்தோஷத்துல தல, கால் புரியல. அவர் அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயி நிக்கிறாரு. இத ராகவ் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம திட்டாம இத ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ! அப்படின்னு மனசுல நெனச்சுட்டு, சோழன செம்ம கடுப்பா பார்த்துட்டு இருக்காரு. "நிலா என்னாச்சுங்க? பிரசன்டேஷன் நல்லா பண்ணீங்களா இல்லையா? ப்ராஜெக்ட் ஓகே ஆகிருச்சாங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. அழுதுட்டே இருக்கீங்க." அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "அதெல்லாம் நல்லா பண்ணிட்டேன் சோழன். எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. ப்ராஜெக்ட்டும் ஓகே ஆகிடுச்சு. நீங்க இல்லன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னே தெரியல சோழன். ரொம்பவே பயந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சோழன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. "சூப்பர்ங்க. சரிங்க. அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. அழாதீங்க. ஹேப்பியா இருங்க. நீங்க அழுதா என் மனசு தாங்காது. இங்க பாருங்க லிட்டில் ஹார்ட்" அப்படின்னு சொல்றாரு. "எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் இருக்கேங்க. நீங்க கவலையே பட வேணாம்" அப்படின்னு சொல்றாரு. நிலாவும் ஹேப்பியா சிரிச்சுட்டு இருக்காங்க. "ஏங்க நான் கேட்டா ஒண்ணு தப்பா நெனச்சுக்க மாட்டீங்களே?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "சொல்லுங்க. நான் தப்பாலாம் நெனைக்க மாட்டேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "இல்ல நீங்க சந்தோஷத்துல வந்து வேகமா என்ன கட்டி பிடிச்சுட்டீங்களா? ஆனா நான் அதிலேயே ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆனதுனால திரும்ப கட்டி பிடிக்கல. இன்னொரு டைம் அதே மாதிரி பண்ணீங்கன்னா, இந்த டைம் கரெக்ட்டா நானும் பண்ணிடுவேன்" அப்படின்னு அவரு சொல்றாரு. லேசான செல்ல கோவத்தோட நிலா பார்த்து, "ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு. போதும் இதுவே. ஆனா, உங்களுக்கு நான் ட்ரீட் குடுக்குறேன் கண்டிப்பா. இருங்க நான் ஆஃபீஸ்ல சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. 2 பேரும் வெளியில போறாங்க. நிலா அந்த டைம்ல சோழனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்களா? இல்லன்னா டிவோர்ஸ் வேணான்னு சொல்ல போறாங்களா? அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.